இப்போ நெகட்டிவா இருக்க நட்சத்திரங்கள் பத்தி சொன்னீங்க. பாசிட்டிவா ஒரு சில நட்சத்திரங்கள் சொல்லுவாங்க. தரணி பரணியில பிறந்தா தரணி ஆள்வாங்க. இல்லம்மா இது எல்லாமே வந்து ஒரு பழமொழிதாம்மா. ஓகே. இப்ப பூச பரணி நட்சத்திரம் வந்து மகாபாரதத்துல யார் பொறந்தா? துரியோதனன் ஆமா. பொறந்தான். இப்ப பரணியில பொறந்தவங்கலாம் பொம்பள புடைய பிடிச்சு வலிக்கிறானா? கிடையாது. மகம் ஜெகன் சொல்லுவாங்க. ஆமா, ஜெயலலிதா மட்டும் தான் ஜெகன் இருந்தாங்க. எல்லாரும் ஜெகன். இது ஆமா. எல்லாமே ஒரு ஒரு இதுக்கு ஒரு பேச்சு வழக்கு, பழமொழிக்காக சொல்றாங்க. பழமொழிக்காக தான் ஓகே. பயன்படுத்துது. ம். எல்லா நட்சத்திரத்திலயும் முதலமைச்சரும் இருக்கிறாங்க, பிச்சைக்காரனும் இருக்கிறாங்க. ஆமா. ஓகேங்களா? ஸோ நட்சத்திரன்றது அ ம். பழமொழிக்காக பயன்படுத்த விஷயம் தான். ஓகே. இதுவும் காலத்துக்கு ஏத்த மாரி மாறுபட்டு தான் இருக்குது. ம். இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ ஆயில நட்சத்திரம் மாமனார், மாமியாரோட இருக்கிறாங்க. ம். எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ மூல நட்சத்திரம் மாமனார், மாமியாரோட இருக்கிறாங்க. ஓகே. நம்ம பாவகத்த பார்க்கணும். ம். எத நீ தொட்டாலும் அந்த ம். லக்னத்துக்கு பாவகத்த பார்த்து நல்லா இருந்தா நீ தாராளமா தரலாம். ம். நானே எத்தனையோ பேருக்கு மூல நட்சத்திரம் மாமனார், மாமியார் உள்ள ஜாதகத்தை குறிச்சு குடுத்து ம். 5 வருஷம் நல்லா சந்தோஷமா இருக்கிறாங்க குடும்பத்தோட. ம். இன்னைக்கு அது இல்லாம கல்யாணம் பண்ண மொத பேச்சு என்ன பண்றாங்க? தனி குடுத்தனம் தான் போறாங்க. ஆமா. அதனால இதெல்லாம் ஒரு இதே கிடையாது. காலத்துக்கு ஏத்த மாரி நம்பளும் மாறி தான் ஆகணும். ம். கிரகங்களே மாறுதும்மா காலத்துக்கு ஏத்த மாரி. ஆமாமா. இல்ல அப்ப மாறிங்க. அது தப்பே கிடையாது. நிச்சயமா. ஸோ நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் பொறந்தா நாட்ட ஆளும், அது கோட்டை ஆளும், கேட்டை கோட்டை ஆளும்பாங்க. ஆமா. பரணி தரணி ஆளும்பாங்க. மகம் ஜெகம் ஆளும்பாங்க. இதெல்லாம் ஒரு வழக்கு பேச்சு. ம்ஹ்ம். காலத்துக்கு ஏத்த மாரி மாறுபட்டுனே வருது எல்லாமே.